அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்தது எப்படி? வலுவாக இருந்த 2 திராவிட கட்சிகளை, ஏன்னா அவங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை, 59 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி பட்ட கஷ்டங்கள் அதிகம், ரொம்ப அதிகம். ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்களை எதுவுமே படாமல் அவங்கெல்லாம் நிறைய கல்லடி பட்டாங்க, குண்டடி பட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. அப்படியெல்லாம் போராடித்தான் காங்கிரஸை வீழ்த்தினாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல், ஆனால் இவருக்கு ஒரு பலம் இருக்கு. அது என்ன பலம் அப்படின்னா கிரகங்களுடைய பலம். அவருடைய ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் பலத்தின் காரணமாக மக்கள் செல்வாக்கை வைத்து ஒரே அடியில் ஒரு பால் இல்லை, 2 கோல் போட்டிருக்காரு. திமுகவே வீழ்த்திட்டாரு, அண்ணா திமுகவே வீழ்த்திட்டார். இது எப்படி சாத்தியம்னு ஒரு ஆச்சரியமான, இது ரொம்ப ஜாதகங்களை நம்ம நிறைய ஆய்வு பண்ணத்தான் தெரியுது. ஒரு பிரமாதமான ஜாதகமாக இருக்கு. அப்போ இது எப்படி சாத்தியம்? கிரகங்களுடைய அந்த பலம் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. இப்போ கிரகங்கள் தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு எப்படி உதவி இருக்கு? கிரகங்கள் சொல்லும் ரகசியம் என்ன? இளைய தளபதி விஜய் ஆட்சியை பிடித்தது எப்படி? 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி, அதாவது சாதாரணமாக உங்களுக்கு ஏற்கனவே திராவிட கட்சிகளுக்கு எதிராக விஜயகாந்த் வந்தார், சிவாஜி கணேசன் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சரத்குமார் வந்தார். வராத நடிகர்களே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ அதாவது ரீசண்டாக நிறைய நடிகர்கள் திராவிட கட்சிகளுடன் மோதி ஒரு தேர்தலில் மோதுவாங்க, எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு தொகுதி 2 தொகுதியில் ஜெயிப்பாங்க, அதோடு போயிடுவாங்க, அதோட காண போயிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கமலஹாசன் வந்தார். என்னாச்சு? ஒரே ஒரு தேர்தலில் சந்தித்தார், அவ்வளோதான். ஒரே ஒரு தேர்தல், நாடாளுமன்ற எலெக்ஷனில் சந்தித்தார், சட்டமன்ற எலெக்ஷனையும் சந்தித்தார். எங்கேயுமே வின் பண்ணலை, அனைத்து இடங்களிலும் தோல்வி. அவர் முதற்கொண்டு தலைவராக இருந்த திரு கமலஹாசன் அவர் முதற்கொண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவரே போட்டியிட்ட இடத்துல கோவை மேற்கு தொகுதியில் திரு வானதி சீனிவாசன் அவர்கிட்ட தோத்தார். சரிங்களா? இது பெரிய அவமானம். ஸோ இந்த அவமானத்துக்கு பயந்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் நிற்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சார், சரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது ஒரு யோகம் உண்டு, அவங்கள எதிர்த்து யாரெல்லாம் அரசியல் பண்ண வந்தாங்களோ அவங்க எல்லாரும் திரும்ப அதே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மண்டியிட்டு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா மதிமுக கோபால்சாமி வைகோ அவர்கள், அடேங்க அப்பா, திமுகவை எதிர்த்து எவ்வளோ ஒரு போல்ட்டாக அரசியல் பண்ணார். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் சரண்டரானார். அதே நிலமை தான் கமலஹாசன் அவர்களுக்கு. இப்போ ரீசண்டாக ரொம்ப என்னமோ டார்ச் லைட்டை வச்சு டிவிலாம் உடைச்சார். ஊழல் கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இவரே அதே கட்சிக்கு ஜால்ரா பிடிச்சார், அதே டார்ச் லைட்டை வச்சு விளக்கு பிடிச்சார். விளக்கு பிடிச்ச ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒதுக்கிட்டார். அவ்வளோதான். இனி போதும், நீ கட்சிக்காரர் எவனும் ஜெயிக்க வேண்டாம், அவங்கள நம்பி நம்ம அவங்கள மேய்க்க முடியாதுன்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்? விளையிக்கிட்டார். அவரை நம்பி அவர் கட்சியில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதே போல் மதிமுக வைகோ அவர்களை நம்பியும் எத்தனை பேர் அவருக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க. அதை கொஞ்சமாவது மதித்தாரா? மதிப்பில்லாமல் அவராக எடுத்துக்கிட்டார் முடிவு, பல முடிவுகள் எடுத்தார். அவரை விட்டு நாஞ்சில் சம்பத் அவர்கள் விலகி தாவைகளை சேர்ந்தார். ஸோ அவர்
அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவர் கட்சியும் வந்து அழியக்கூடிய கட்சி தான், சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் என்ன. ஆனால் சரத்குமார் தெளிவாக முடிவெடுத்து என்ன செஞ்சிட்டாரு, பிஜேபியோட போய் கட்சியை கரைச்சிட்டார். அவ்வளோதான். அவர் கடலில் கொண்டு இதை அஸ்தியை கரைச்ச மாதிரி கொண்டு பிஜேபியில் கொண்டே கரைச்சிட்டார். இப்போ அவர் மட்டும் நிம்மதியாக இருக்கார். ஏன்னா இருந்த கட்சின்னு நடந்தால் நடத்தும், செலவு வரும், எவ்வளவோ செலவு வரும். சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் ஜெயித்தது எப்படி, கிரக அமைப்புகள் அவருக்கு எப்படி வந்து கை கொடுத்தன அப்படிங்கிற பார்த்துருவோம். அவர் கடகராசி, கடக லக்கணம். கடக ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு நிற்கிறார் விருச்சிக ராசியில். 8ஆம் இடத்தில் குரு நிற்கிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் நிற்கிறார்கள். 12ஆம் இடத்துல சூரியன், புதன், மாந்தி, சனி இருக்கு. இப்போ இவருக்கு எப்படி இந்த தேர்தல் ஒரே அடியில் முதல் வாய்ப்பிலே ஜெயிச்சார் அப்படின்னா, அதுக்கு அந்தந்த கிரக அமைப்புகள் கரெக்டாக இருந்தால்தான். பொதுவாக என்னத்தையோ வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துன்னு தேர்தல் தேதியை மத்திய சர்க்கார் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அது இந்தியாவில் இவருக்கு அமைப்பு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. 23/4/2026 அன்னைக்கு தேர்தல், அன்னைக்கு வியாழக்கிழமை, சரிங்களா. 23 கூட்டி எண் எடுத்திங்கன்னா 5, 5க்கு நியூமராலஜி அப்படி 5க்கு 5ஆம் அதிபதிக்குரிய கிரகம் வந்து புதன். அவர் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோட சேர்ந்துருக்கார், சரிங்களா. சரி, 4வது மாதம், 4ங்கிறதுக்கு அதிபதி ராகு, அதிபதி கிரகம் ராகு 4க்கு, அவர் 5ஆம் இடத்துல நிற்கிறார். இப்போ தேர்தல் நடந்த பாருங்கள், 23 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5. ராகு பிரம்மாண்டத்தை குறிப்பவர், சரிங்களா. எதுனாலும் ரொம்ப பிரம்மாண்டம். அப்போ அவருக்கு மீடியா வெளிச்சம் எல்லாமே இருந்தால் போதும், பிரம்மாண்டப்படுத்தி விட்டுருவார். ஸோ இவர் ஏற்கனவே இவர் இளைய தளபதி விஜய் இல்லவா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஃபிகர். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதை பிரம்மாண்டப்படுத்தி விட்டார். 23ஆம் தேதி நடந்த தேர்தல் யாருமே எதிர்பார்க்கல. 4வது மாதம், 4க்கு அதிபதி ராகு, சரிங்களா. சரி, 2026 கூட்டி எண் எடுத்திங்கன்னா 1, அவரும் 1க்குரிய அதிபதி கிரகம் சூரியன், அவரும் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறார். விஜயுடைய லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் சூரியன் நிற்கிறார், சரிங்களா. அது நட்பு வீட்டில் இருக்கார். குரு, அதாவது புதன் அந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கார். ஸோ ஒரு வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகத்தில் இருக்கும்போது மற்ற கிரகங்களும் பலம் பெறுகின்றன அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அது அன்னைக்கு நடந்திருக்கு. அன்றைக்கி மிக பிரம்மாண்டமான ஒரு ஓட்டு சதவீதம் நடந்திருக்கு. ஆனால் அது நமக்கு தெரியல, யாருக்குமே தெரியாது. ஓட்டு என்னத்தானே தெரியும். ஆனால் அன்றைக்கி அது நடந்திருக்கு. கிரகப்படி, கிரகங்களினுடைய அமைப்புப்படி அன்றைக்கி அந்த ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு. ஓகே, அடுத்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் 4/5/2026. இதில் 4ஆம் நம்பருக்குரிய அதிபதி கிரகம் ராகு, ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். விஜய் அவர்களுடைய லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு நிற்கிறார் விருச்சிகத்தில். அதிபதி செவ்வாய், அந்த ராகுக்கு இடம் வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய், அவர் லக்கணத்திலே இருக்கார். பாருங்கள் எப்படியெல்லாம் அமைதுன்னு, லக்கணத்திலே இருக்கார். இன்னொன்று, சரி, 4ஆம் தேதிங்கிறது ராகுக்குரிய நாள், அன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை. 5 புதன் ஆட்சி வீட்டில் இருக்கார். 2026 கூட்டி எண் 1, சரிங்களா. கூட்டி எண் 1னா சூரியன், அவர் 12ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பெற்ற கிரகத்தோட பக்கத்தில் இருக்கார். ஓகேவா. சரி, இப்போ ரிசல்ட்டில் இதில் பாருங்கள் யார் யாரெல்லாம் அதே ஆளு தான் சம்மந்தப்படுறாங்க. சூரியன், புதன், ராகு, கேட்கவே வேண்டியதில்லை. சூரியன் வந்து ஆட்சி கிரகம் நம்பர் 1, 1க்குரிய அதிபதி அவர் தான். 1ஆம் எண்ணுக்குரிய அதிபதி சூரியன். ஸோ அவர் வந்து புதன், ராகு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாங்க, மிகப்பெரிய வெற்றி. யாருமே இவரை பிடிக்க முடியாத அளவுக்கு மேலே போனாங்க. இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அவர் எங்கே நிற்கிறார்? லக்கணத்தில் நிற்கிறார். லக்கணாதிபதி செவ்வாய்க்குரிய நம்பர் வந்து 9ஆம் நம்பர். செவ்வாய்க்கு 9ஆம் நம்பருக்குரிய அதிபதி கிரகம் வந்து 9. இது செவ்வாய்.
அப்போ எங்கே கொண்டாந்து நிப்பாட்டினார் பாருங்களேன். சீட்டு எத்தனை? 108, கூட்டு எண் 9 செவ்வாய் ஆச்சா. அப்போ இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் உள்ள கிரகங்கள் எப்படியெல்லாம் வேலை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. கூட்டு எண் 9, ஸோ செவ்வாய் 108 சீட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆதரவு இவருக்கு வேணும்ல. இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு விஜய் அவர்களின் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக சூரியன், புதன், சனி, மாந்தி இவங்களை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் எண்ணுக்குரியவர் சனி. சனியை யார் பார்க்குறா? குரு பார்க்குறார். ஸோ அது பலம், அது ஒரு மிகப்பெரிய பலம். குருவின் பார்வை வந்து கோடி நன்மை. குரு தான் இருக்கிற இடத்த விட பார்க்குற வீட்டை ரொம்ப பலப்படுத்துவார். ஸோ பலப்படுத்தி விட்டாரா, இப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை, ஜெயிஸ்டார். இருந்தாலும் என்ன, ஏன் ஆட்சி அமைச்சதில் ஏன் அப்படின்னு பார்த்தா ஏன் உடனே ஆட்சி அமையலை, ஒரு வாரம் இழுத்தடிச்சாங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் வந்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய அதிபதி கிரகமான செவ்வாய், 108 சீட்டுக்குரிய அந்த 9ஆம் நபருக்குரிய அதிபதி செவ்வாய் கடந்த ஒரு 45 நாட்களாக முந்தா நாள் வரைக்கும் அவர் லக்கணத்திற்கு 9ஆம் வீடாகிய குரு பகவான் வீடு மீனம், மீனத்தில் சனியுடன் சேர்ந்து செவ்வாய் இருந்தது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல தான் சிக்கல் வந்துருச்சு. ஜெயித்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை வந்தது. இப்போ ரீசண்டாக நேற்று காலை அதிகாலை இந்த நாள் இரவு வரைக்கும் வந்து செவ்வாய் மீனத்தில் இருந்துச்சு. நேற்று அதிகாலை 6 மணியிலிருந்து செவ்வாய் மீனத்திலிருந்து விலகி, சனியை விட்டு விலகி தனது ஆட்சி விடான மேசத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைத்த நாள் பாருங்கள், 10/5/2026. இப்போ பாருங்கள், 10ங்கிறதுக்கு 1ஆம் நபர் சூரியன், 5 அப்படிங்கிறதுக்கு 5ஆம் எண்ணுக்குரிய கிரகம் புதன், ரெண்டுமே வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. குரு பார்வையில் இருக்காங்க பாருங்கள். 2026க்குரியது அதோடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? சரி, இப்போ அப்படி பார்த்தாலும் இது வந்து உங்களுக்கு 10, 1, 5, 6 கூட்டுங்க. 2026 கூட்டினீங்கன்னா அது ஒரு 10, 1. அப்போ வந்து உங்களுக்கு 5 + 1 + 1 7. 7க்கு அதிபதி கேது. அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நிற்கிறார், சுக்கிரனோட நிற்கிறார். அப்போ அது ஒரு பலம் பெற்ற ஒரு இடத்துல இருக்குது. சரிங்களா? நீசமாயிட்டா கூட சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறனால அதுவும் அந்த கிரகம் எப்பயுமே ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தில் இருக்கிற கிரகம் நீசமடைந்திருந்தால் அது வந்து நீச பங்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது நீச பங்கம்ன்ற இடத்துல ஒரு பவர்ஃபுல் கிரகமாக மாறி இவருக்கு நேற்று ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் ஆட்சி அமைச்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஏன்னா சந்திராஷ்டமம் இவருடைய நட்சத்திரத்திற்கும் இதுக்கும், அதாவது இவருடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி. இவர் பிறந்த நட்சத்திரம் வந்து பூசம், அதனால் அதுக்கு அதிபதி வந்து சனி. சனியுடைய நம்பர் 8ஆம் நம்பர் சொல்லியாச்சு. 8ஆம் நம்பருக்காரர் இப்போ எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கார், புதன் வீட்டில் இருக்கார். ஸோ அதனால் இவங்க எல்லாருமே பலம் பெற்றதுனால அதுவும் நேற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. எந்த இடைஞ்சலுமே கிடையாது, நல்லா பவர்ஃபுல். இது இந்த பிரம்மாண்டத்திற்கு காரணம் ராகு தான். சரி, இன்றைக்கி மிச்சம் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பதவி ஏற்கிறாங்க, எந்த இடைஞ்சலுமே இல்லை. இன்றைக்கி தேதி பாருங்கள், 11/5/2026. சரிங்களா? இன்றைய தேதிக்கு பாருங்கள், 11னா 2, 5 + கூட்டுங்க 7, அது ஒரு 2026னா 10, அது ஒரு 1, அப்போ 8, 7 1 8 ஆயிடுச்சா? ஸோ சனி பகவானுடைய நம்பர் 8. இவருக்கு 8ஆம் இடத்துல குரு நிற்கிறார், 12ஆம் இடத்துல சனி நிற்கிறார். ஸோ சனி வீட்டில் குரு இருக்கிறது ஒரு சிறப்பு.
குரு பார்வை வந்து இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பார்வையை மிதுனத்தில் இருக்கிற சனியை குரு பார்க்குறார். அப்போ இவ்வளவு ஒரு கிரக அமைப்புகள் இருக்கனால பவர்ஃபுல்லாக இனி எந்த இடைஞ்சலுமே இல்லாமல் பதவி ஏற்றுக்கொண்டார் இந்த பதவி ஏற்பு விழாவில். ஆனால் சந்திராஷ்டமத்தில் பதவி ஏற்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அது இப்போ இல்லை, சரிங்களா? இப்போது இனி அடுத்து குரு பகவான் வர்ற 2-6 ஜூன், அதாவது 2 ஜூனில் வந்து கடகராசிக்கு வரார். இது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொன்னான ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு அந்த கடகராசிக்காரங்களுக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் அந்த இடத்துல வந்து உச்சமாகிறார். உச்சமடையும் போது குரு உச்சமடையும் போது அவர் இருக்கிற வீடும் சிறப்பு, பார்க்கிற வீடும் சிறப்பு. ஸோ அதனால் வந்து ஒரு ஆண்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லது பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுட்டு லேசாக ஜெயிப்பார் இளைய தளபதி விஜய். ஆனால் இப்போ அவருக்கு நடந்து கொண்டு இருப்பது ராகு புத்தி. ஸோ அதனால் வந்து இன்னும் பிரம்மாண்டத்துக்கு இன்னும் குறைச்சல் இல்லை. அவர் எது செஞ்சாலும் உடனே பேராகும், நல்ல மக்கள் மத்தியில் பிரபலம் அடையும். ஸோ அதனால் திரு விஜய் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்து இந்த தமிழக மக்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் செய்து மக்கள் மனதில் இடம்பெற்று நீங்காத இடம்பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல் தொடர்ந்து ஆட்சியில் தொடர்ந்து ஆட்சியிலிருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலையார் ஜோதி நிலையம் வாழ்த்துகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. இவருடைய வெற்றிக்கு காரணம் இந்த கிரகங்களே அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதனால தான் அவருடைய வந்து அவர் ஆட்சியை பிடித்தது, விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்தது இந்த மெத்தடில் தான். நன்றி, வணக்கம்.